ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிகே சோலோ குயின் சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து அத்தையும் நானும் வந்து கொல்லைக்கு வந்திருக்கோம். கொல்லையில் வந்து நம்ம ஊர் கோவிலில் வந்து எல்லோரும் பொங்கல் வைக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. எல்லோரும்னா சும்மா ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க மட்டும் பொங்கல் வைக்கிறதுக்காக சாமிக்கு வந்து நாளைக்கு பொங்கல் வைக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பூ கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம கொல்லையிலேருந்து பூ ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக செம்மங்கி பூ வந்து கொஞ்சம் பூத்த பூ இருக்குது. அதை தான் வந்து இன்றைக்கி பறிக்கிறதுக்காக வந்திருக்கோம். நான் கொஞ்சம் பறித்து மடியில் வச்சுருக்கேன் பூ. அத்தை வந்து அங்கே பறிச்சிட்ருக்காங்க, காட்டுறேன் பாருங்க. அத்தை ஹாய் சொல்லுங்கள். ஹாய். ஹாய். இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள் செடியில் பூ இருக்குது. இந்த மாதிரி தான் பூத்த பூ இது. அப்புறம் வந்து நாளைக்கு பூக்கிற பூ இது இருக்குது. எல்லாத்தையுமே வந்து பறிக்கிறோம். பறிங்கத்தை. அத்தை வந்து அந்த பக்கத்துலேருந்து பறிச்சிட்டு வந்தாங்க. நான் வந்து இங்கே வந்து தான் கொஞ்சம் தூரத்தில் நானும் பறிச்சிட்டு வந்தேன் பூ. அப்புறம் பறிச்சிட்டு வந்து சரி இங்கே கிட்டக்க வந்து வீடியோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கிட்டக்க வந்து தான் இப்போ வீடியோ எடுத்தேன். இப்போ வந்து பூ பறிச்சாச்சு. அத்தை வந்து பூ பறித்து கையில் வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த பூ தான் இருந்துச்சு, எவ்வளோவுக்கு இருந்தது. அப்படியே பறிச்சிட்டு முன்னாடி வச்சுருந்த மிளகா செடிலாம் இப்போ பிடுங்கிட்டு புதுசாக வச்சுருக்கோம். அதை பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து பூ பறிச்சாச்சு. பறிச்சுட்டு எனக்கு பின்னாடி இருக்கிறது வந்து துவரை செடி. நான் முன்னாடி ஃபஸ்ட்டு கொல்லையில் வந்து எடுத்து போட்ட வீடியோவில் காமிச்சிருப்பேன். துவரை வந்து அத்தை ஊனி வச்சுருக்காங்க, குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஃபுல்லுமே நிறையா பெருசாக வந்துருச்சு. லாஸ்ட்டு வரைக்கும் இருக்குது துவரை. ஏன்னா இது வந்து அணையில் தான் ஊனியிருக்காங்க, கொல்லையில் ஃபுல்லாக போடல. அணையில் ஊனியிருக்காங்க. ஆனால் வந்து நல்லா பெருசாக படர்ந்துருச்சு. செம்ம ஹைட்டு, நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்குங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து ஃபுல்லுமே துவரை செடி தான். எல்லாத்துலேயுமே நல்லா காய் காய்ச்சிருக்கு. இன்னும் காய் வந்து ஆனால் முத்தலை. ஃபுல்லாக அந்த லாஸ்ட் வரைக்கும் ஊனியிருக்காங்க. அந்த ஹைட்டாக சவுக்க ஓரமாக தெரிகிறது எல்லாமே வந்து துவரை செடி தான். பாருங்க, அப்படியே படர்ந்து போயிருக்கு. இப்போ இந்த கொல்லையில் வந்து ஃபஸ்ட்டாக மிளகா செடி அத்தை வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டாக மிளகா செடி, தக்காளி, முட்டைக்கோசு இதெல்லாம் வந்து ஊனியிருந்தாங்க. அதில் மிளகாலாம் பிச்சு கூட நான் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். இப்போ அந்த மிளகாலாம் அறுவடை ஆகிடுச்சி. அறுவடை ஆகி முடித்து இந்த பாருங்கள், அந்த பழைய செடியில் கூட ஒரு 2-3 செடி நிறுத்தி வச்சுருக்காங்க அத்தை. இதில் வந்து காய் காய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. வீட்டுக்கு மட்டும் அப்பப்போ பறிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ சுத்தமாக தழை இல்லாமல் வெறும் செடியாக இருக்குது. இப்போ அதே கொல்லையை வந்து சரி பண்ணி இப்போ புதுசாக வந்து மிளகா கன்று வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், அந்த லாஸ்ட் எண்டில் வந்து கத்திரி செடி நிறையா இருந்தது. முன்னாடி எல்லாத்தையுமே வந்து அழிச்சாச்சு. இப்போ வந்து புதுசாக மிளகா செடி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், சின்ன கண்ணாக இருக்குது. இப்போ வச்சு அத்தை வந்து இதுக்கு 2 நாளாக களை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. களை வெட்டும் பொழுதே வரலாம் அப்படின்னு நினச்சேன், வர முடியல. இப்போ வந்து களை வெட்டி சுத்தமாக பில்லுலாம் இல்லாமல் இருக்குது. ஏதோ ஒரு பில்லு இப்போ புதுசாக வர்றது தான் இருக்குது. இங்கே மிளகாத்தோட்டம், அதுக்கு பக்கத்தில் காலியாக இருந்த இடத்துலையும் இப்போ வந்து சவுக்க போட்டாங்க. சின்னதாக இருக்குது. சவுக்கைக்கு அந்தாண்ட இந்த பாருங்கள், அந்த பெரிய சவுக்கைக்கு இடையில இருக்கிறது தான் துவரை செடி. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தெரிகிறது மேலே சவுக்கை, அதுக்கு கொஞ்சம் கீழே வேற தெரிகிறது வந்து துவரை. இந்த பக்கம் வந்து குட்டி சவுக்கை கன்று. அப்படியே இந்தாண்ட வந்தோன்னா மிளகாத்தோட்டம். இப்போ தான் மிளகா வச்சுருக்கோம். இது இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பெருசாக ஆனதுக்கப்புறம் அடுத்த தடவை வரும் பொழுது காய் காய்க்கும் பொழுதோ இல்லை செடி வந்து பூ பூக்கும் பொழுதோ காட்டுறேன் அடுத்த வீடியோவில். இப்போ இந்த தோட்டத்துலேருந்து தான் பூ பறித்தோம். இந்த பூ தோட்டத்துலேருந்து இதில் வந்து எங்கேயோ ஒவ்வொரு இடத்துல தான் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால் நைட்டு வந்து அதில் பூ பறிக்காதனால பூ நமக்கு கிடச்சிது. அந்த பூவை தான் இப்போ பறிச்சிருக்கோம். அந்தாண்ட பக்கம் இருக்கிறது அந்த கொட்டா இருக்கு இல்லையா, அந்த இடத்துட்ட இருக்கிறது வந்து
ஃபஸ்ட்டாக போட்ட சம்மங்கி செடி. அதில் வந்து நிறையா பூ வர ஆரம்பிச்சிருச்சு. இடையில வந்து பேப்பர் மட்டும் போட்டு சும்மா இருந்தது. இப்போ அதில் வந்து கிழங்கு ஊனியிருக்காங்க. போன டைம் காமிச்சிருந்தேன்ல, கிழங்கு வந்து சுத்தம் பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க, கொஞ்சம் போடாமல் இருக்குது அதுக்கு போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ அதில் வந்து கிழங்கு போட்டாங்க. இங்கே பாருங்கள், கிழங்கு போட்டு செடி வந்து எல்லாத்துலேயும் வருது பாருங்கள், குட்டி குட்டியாக. அந்த பக்கம் இருக்கிறது ஃபஸ்ட்டு போட்டது. இடையில கேப்பில் கொஞ்சம் கிழங்கு இல்லாமல் நின்றுச்சு. ஏன்னா இந்த லாஸ்ட்லேருந்து போட்டு வந்தாங்க. இந்த பக்கம் பாதி போட்டு அங்கே பாதி போட்டு நடுப்புற மட்டும் கேப் இருந்துச்சு. இப்போ அந்த கேப்லேயும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து போட்டு கிழங்கு வந்து முளைச்சி வந்துட்டுருக்கு. நம்ம அடுத்த டைம் கொல்லைக்கு வரும்பொழுது இதுவுமே பெருசாக வளர்ந்துடும். இங்கே வந்து புளிச்சக்கீரை செடி வந்து ஃபஸ்ட்டு போட்டு பறிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து சின்ன சின்ன கன்னாக இருந்ததில் போன டைம் நம்ம ஊருக்கு போகும்பொழுது பறித்து எடுத்துகிட்டு போனோம். புதுசாக போட்டிருக்காங்க அத்தைன்னு சொன்னேன். அதில் வந்து கீரை கிள்ளுனது போக புதுசாக அதில் இருக்குது. இந்த இடத்துட்டெல்லாம் வந்து கத்திரி செடி முன்னாடி இருந்தது. கத்திரி செடி ஃபுல்லாக இருந்துச்சு. இதில் வெண்டைக்காயும் இருந்தது. அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது எதனா போடுவாங்க அத்தை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதுலேயுமே வந்து மிளகாய் செடி ஊனியிருக்காங்க. அங்கே பாருங்கள், மிளகாய், தக்காளி கன்று இதெல்லாம் வந்து இப்போ ஊனியிருக்காங்க. பழைய முன்னாடி இருந்த மிளகாய் செடியில் ஒன்று ஒன்று விட்டு வச்சுருக்காங்க. அதில் மட்டும் காய் இருக்குது. நமக்கு வீட்டுக்கு தேவையானது இப்போ அப்பப்போ பறிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு போட்ட முதலாக போட்ட சம்மங்கி தோட்டம். இங்கே பாருங்கள், கிட்டக்க வந்தாச்சு. எல்லாத்துலேயும் மொக்கு இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்குது ஃபுல்லுமே. பாருங்கள், தெரியுதா குச்சி குச்சி குச்சா? இது எல்லாமே வந்து மொக்கு தான். ஃபுல்லாக மொக்குன்னா ஃபுல்லாக குச்சா செடி நிற்கிது. அதில் வந்து மேலே எல்லாத்துலேயும் மொக்கு இருக்கும். அப்படியே கீழேருந்து பறிக்க அப்படியே மேலே மொக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், கவின் குட்டியை கொல்லைக்கு தூக்கிட்டு வந்திருந்தோம். அவன் இவ்வளோ நேரமாக தூங்கிட்டு இருந்தான். இப்போ தான் வந்து எழுந்திரிச்சிருக்கான் கவின் தூங்கி எழுந்திரிச்சிருக்கான். கவினை கொஞ்சம் சிரிச்சுக்கடா, ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். சிரிக்க முடியாதுன்னு சொல்கிறான். கவின் அங்கே பாரு, இங்கே பாரு, அங்கே பாரு, ஃபோட்டோ பாரு. ஹாய் சொல்லு. சொல்ல மாட்டியே? என்னடா அது? எங்கே பார்த்து ஹாய் சொல்கிற? சேட்டை. அவனை ஹாய் சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறான் பார்த்தீங்கள? ஹாய். இங்கே பாருங்கள், அத்தை வீட்டில் வாழைத்தார் வந்து இது நல்லா பழுக்கிற ஸ்டேஜில் இருக்கு. இப்போ கவின்ட்ட ஒரே காமெடி தான். அவனை சிரிச்சுக்கடானா சிரிக்க மாட்டேங்கிறான். இன்றைக்கி நானும் அத்தையும் வந்ததுக்கு ஒரு சம்பவம் பண்ணிட்டோம் கொல்லையில். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணோன்னா, இங்கே பூச்செடியில் வந்து இந்த ஷவர் மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், கருப்பு கலரில் ஃபிங்லர் போட்டிருக்காங்க. கொல்லை ஃபுல்லுமே போட்டிருக்காங்க. அது வந்து எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள், ஃபிங்லர் போட்டிருக்காங்க. இதில் வந்து தண்ணி வந்து ஷவர் மாதிரி அடிக்குமா. அந்த தூரத்தில் தெரிகிற வாழை மரத்துக்கிட்ட கேட் வால் இருக்குது. அந்த கேட் வாலை போய் திருப்பி வச்சுட்டு அப்படியே இந்த கொல்லை எண்டில் இந்த சவுக்க மூலையில் வந்து பைப் இருந்திருக்கு. எங்களுக்கு அது தெரியல. இதுதான் நானும் எங்கள் அத்தையும் செய்த சம்பவம். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற பைப் இந்த அடியில் தண்ணி தெரிகிறது. அதுதான் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க. எங்கள் கொழுந்தனார் வெளில இருந்தாப்புல, அந்த பையனுக்கு அனுப்பினோம். இந்த மார்க் போட்டிருக்கிறதுலாம் அதுலேருந்து வந்த பைப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுலேருந்து உடஞ்சதுன்னு தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு காமிக்க சொன்னாப்புல. தண்ணியெல்லாம் மொண்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பைப் தெரிஞ்சுது. இதான் நாங்கள் உடைச்ச பைப்பு. அந்த பைப்பை வந்து எப்படி திறந்து வைக்கணும்னு எனக்கு தெரியாது. நான் என்ன நினச்சேன், அத்தைக்கு தெரியும், சரி சிரிக்காத தண்ணி வேற, சரி அத்தைக்கு தெரியும், அவங்க கரெக்டாக திறக்குவாங்க, அதை திறந்ததுன்னா அந்த தண்ணி வந்து நல்லா ஷவர் அடிக்கும் பொழுது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு
அப்படின்னு சொல்லி சரி அத்தை திறந்து வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரின்ட்டு அவங்க படுத்திருந்தாங்க. அப்போ தான் சரி திறந்து வைக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படிங்கிறதுனால அத்தையை போய் திறந்து வைங்கன்னு சொன்னேன்னா அங்கே போய் திறந்தாங்க. எந்த கேட்டு வேலை திறக்கிறதுன்னு தெரியல போல இருக்குது அவங்களுக்கு. ஏற்கனவே அவங்க தான் கொல்லையில் இருக்காங்க, செஞ்சுருக்கேன்னு சொல்கிறாங்க, மறந்துட்டாங்க போல இருக்குது. அவங்களுக்கு இந்தமாதிரி நிறைய கேட்டு வேலை இருந்ததுன்னா எதை எப்படி திருப்பணும் திறக்கணும் அப்படின்னு தெரியாதுல, மறந்துடுவாங்கள்ல. அந்த மாதிரி மைண்டில் ஞாபகம் இல்லாமல் இங்கே கேணிக்கு பக்கத்தில் இங்கேயும் கேட்டு வால் இருக்குது, இந்த இடத்துட்ட கேணிக்கிட்டையும் இருக்குது. அந்த கேட்டு வாலை வந்து பைப்பு வந்து வேறு இடத்துல திறந்து வச்சுட்டு அந்த கேட்டு வாலை திருப்பணுமா. அது தெரியாமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பைப்பை வேறு எங்கேயுமே திறக்காமல் கேணியில் மட்டும் கொஞ்சமாக மீனுக்கு தண்ணி ஓடிக்கிட்டு இருந்தது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்கே போய் கேட் வாலை திருப்பிட்டாங்க. திருப்பினதும் அந்த மூலையில் இருந்த பைப்பு வெடிச்சிருச்சு. வெடித்து தண்ணி வேற ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் போய் அங்கே சம்மங்கி பூலாம் பறிச்சுட்டு போயிட்டு அங்கே மிளகா கண்ணை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போய் பார்க்கும்பொழுது தான் பார்த்தா பைப்பு உடஞ்சி தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. உடஞ்சி ஓடிக்கிட்டுருக்கா, மூடி திறந்துட்டு ஓடிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி கையை வச்சு பார்த்தாக்கா அந்த பைப்பு உடஞ்சி தண்ணி ஓடிருக்கு. அதோட எங்கள் குழந்தைனார் வேற எங்களை திட்டினாரா. அப்புறம் அப்படியே திட்டு வாங்கிட்டு திட்டல, நீங்கள் பைப்பை திறந்து வச்சுட்டு கேட்டு வாலை திறக்கணும், வேறு இடத்துட்ட தண்ணியை ஓட விட்டுட்டு திறக்கணும், தண்ணி எங்கேயுமே ஓட விடாமல் அடைச்சி எல்லாத்தையும் அடைச்சிருக்கும் பொழுது தண்ணி அப்புறம் எங்கே தான் வெளில போவோம், அது கூடயே தெரியாது அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். அதோட அப்புறம் சரி என்ன பண்ணுறது, சரி பரவாயில்ல விடுங்க ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. சரி போய் அவசரப்பட்டு அதை போய் திறந்துட்டோன்னு எங்கள் அத்தைகிட்ட போய் பேசுகிறவங்க எப்படி பேசுவாங்கன்னு மட்டும் பாருங்களேன். பைப்பை உடச்சிட்டோம். நான் அத்தை வந்து எனக்கு தான் தெரியாது, அவங்க பைப்பை ஏமா இப்படி உடச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறான். உனக்கு தெரியாதம்மா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல பைப்பை வந்து திறந்து வச்சுட்டு தான் அடைக்கணும் கேட்டு வாலை அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு எங்கள் அத்தை வந்து அத்தை இங்கே பாரு, நீ என்ன பண்ண சொல்லு, என்ன பண்ண நீ? நான் என்னத்தை பண்ணேன், தெரியாத சுவட்டி உடச்சுட்டான் பைப்பை, தெரியாத சுவட்டி உடச்சுட்டான், அதான் அவங்களோட பதில். அப்புறம் அவங்களே சொல்கிறாங்க இப்படி உடையாதே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இப்படி உடஞ்சது எப்படின்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. சிரிப்பாகவும் இருக்குது கஷ்டமாகவும் இருக்குது. என்ன பண்ணுறது, அந்த மூலையில் லாஸ்ட்டில் போய் பைப்பு உடஞ்சிருக்கு. அது அவங்க வந்து பார்த்தா தான் தெரியும். நாங்கள் வந்து பூவை பறிச்சுக்கிட்டு சரி வந்ததில் ஏதோ நேரம் சரியில்லை போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு கொய்யாக்காவை பறித்து சாப்பிட்டுட்டு எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க பாருங்க குட்டீஸை. போகலாமா கவினு? பாய் சொல்லு. அதான் சிரிப்பு வந்திருக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த தடவை கொல்லைக்கு வந்து ஒரு சம்பவம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறோம். சீக்கிரமாக ஓடிடுவோம் குடுன்னு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அத்தை இந்த கொய்யா செடியில் அவரைக்கொடி போட்டிருந்தாங்க, அதனால் பெருசாகிடுச்சு, அதை காமிக்கல. சரி லேட் ஆகிடுச்சு, அது காய்க்கிட்டோம், அதுக்கப்புறமா காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம டிகே சோலோ குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய். கையில் பையெலாம் வேறு இருக்குது. பாய். பூ இருக்குது. பாய் பாய். கொய்யாக்காய் எல்லாமே இருக்குது.